இது எங்க அண்ணியோட ரெசிபி. அவங்க பண்ணது தான். அ செம்மையா இருக்கும் சீரியஸாவே. அவங்க வைக்கிறதுல செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒண்ணு. எண்ணெய் ஊத்தி இந்த மாரி பன்னீர வந்து பொரிச்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, உப்பு போட்டு எடுத்து வச்சு, அதையும் நல்லா ஆற வச்சுட்டு, அத நல்லா வந்து ட்ரிப் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டு, எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி, அப்புறம் நம்ம அந்த கரம் அந்த இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கதையும் ஊத்தி, இந்த மாரி லைட்டா கொதி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அத கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மொளகாப்பொடி அத போட்டுட்டு, அதையும் நல்லா வந்துட்டு கிண்டிட்டு விட்டோம்னா, கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இந்த பன்னீர ஃபுல்லா போட்டு கிண்டிடணும். கிண்டினதுக்கப்புறம் கடைசியில இந்த கஸ்தூரி மேத்தி இருக்கும்ல, அதையும் போட்டு கிண்டிட்டு, கொஞ்சம் கொதி விட்டு இந்த மாரி சப்பாத்தி போட்டு வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். சீரியஸாவே எங்க அண்ணி ரெசிபில செம்மையா இருக்கும் இது.